அனிஷின் கதை நேரம் வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ராகுல். ஹாய், நான் உங்க அஷி. நம்ம 2 கதை பார்க்கலாம். இப்போ அச்சித் கதை சொல்ல போறேன். ஒரு ஊர்ல ஒரு யானையும் ஒரு குரங்கும் இருந்துச்சாம். குட்டி யானையும் குரங்கும் அது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எது கிடைச்சாலும் ஷேர் பண்ணி தான் அப்படியே சாப்பிடுவாங்க. அப்போ ஒரு நாள் குரங்கு நம்ம வெளில போயிருந்தாங்க. அப்போ யானைக்கு நிறைய பழங்கள் கிடைச்சிச்சா. அப்போ யானைக்கு நம்ம இதில் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுருச்சோம். கொஞ்சம் தான் அந்த குரங்குக்கு இருந்துச்சான். குரங்கு வந்துடுச்சான். அப்புறம் யானை குரங்கு நம்ம கிட்ட கட்டிச்சான். அடுத்து கொஞ்சம் இந்த யானை நமக்கு கட்டிச்சான் குரங்கு. அப்புறம் சாப்பிட்டுச்சான் யானை. அப்படி யானை நிறைய சாப்பிட்டனால வயிறு வலி வந்துச்சான். அந்த குரங்கு நம்ம வந்து ஓடி போய் ஒரு மருந்தை எடுத்துட்டு வந்து யானைக்கு கொடுத்துச்சான். யானைக்கு வலி சரியாயிடுச்சான். ஃப்ரெண்ட்ஸ், இல்லை உங்களுக்கு என்ன புரியுது? எல்லாமே ஷேர் பண்ணி தான் சாப்பிடணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கதை சொல்கிறேன், கேளுங்க. ஒரு ஊரில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்துதான். அங்கே ஒரு புறா கூட்டமே இருந்ததுதான். அதில் வயதான புறா ஒன்று இருந்துதான். அங்கே குட்டி புறாக்களும் இருந்துதான். ஆனால் இந்த வயதான புறா சொல்கிறதெல்லாம் இந்த குட்டி புறாக்கள் கேட்கவே செய்யாது. சும்மா எங்களுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்காது. இப்போ அப்படின்னு திட்டி விட்டுரும். ஒரு நாள் அங்கே ஒரு வேடன் வந்தான். அவனோட வலையில் நிறைய நெல்மணிகள் போட்டு வச்சுட்டு அவன் போயிட்டான். உடனே இதை பார்த்த அந்த குட்டி புறாக்கள் இதை எப்படியாச்சும் எடுத்துட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்னு யோசிச்சுச்சு. உடனே அதுங்க போய் அந்த நெல்மணிகளை எடுக்க பார்த்துச்சு. ஆனால் மாட்டிக்கிச்சு எல்லா குட்டி புறாக்களும். அப்புறம் என்ன செய்யுதுன்னு தெரியாம, பெரிய புறாவே எங்களை காப்பாத்து, பெரிய புறாவே எங்களை காப்பாத்து அப்படின்னு குட்டி புறாக்கள் சொல்லிச்சு. இந்த வயசான காலத்தில் என்னால் உங்களை தூக்க முடியாது, நான் சொல்கிற பிளானை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிச்சு. உடனே அந்த பிளானை சொல்லிச்சு. என்னதுன்னு தெரியுமா? நீங்கள் எல்லாரும் இருந்தவங்க மாதிரி நடிங்க. அப்புறம் கடைசி புறாவை எடுத்து போடுற வரைக்கும் நீங்கள் அப்படியே இருங்க. கடைசி புறாவை எடுத்து போட்டோடனே அங்கே நான் வந்து அவனுடைய மண்டையில் டக் 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 அப்படி கொட்டி வச்சு உங்களை எஸ்கேப் ஆக விட்டுறேன், நானும் அப்படியே எஸ்கேப் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே அதே மாதிரி அந்த புறாக்கள் கேட்டுச்சான். அப்புறம் அந்த வேடனும் அதே மாதிரி இருந்தது மாதிரி நடிச்சனால எடுத்து போட்டானாம். உடனே அந்த கடைசி புறாவை எடுத்து போடுற வரைக்கும் அதுங்க எல்லாரும் பொறுத்து இருந்துதான். கடைசி புறா எடுத்து போட்டோடனே அந்த பெரிய புறா அப்படியே வந்து அவனுடைய மண்டையில் டக் 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 அப்படி கொத்தி வச்சு இந்த குட்டி புறாக்களை காப்பாற்றி பெரிய புறாவும் தப்பிச்சிச்சு. அதுலேருந்து குட்டி புறாக்கள் பெரிய புறா சொல்கிறதெல்லாம் கேட்கும். இந்த ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? பெரியவங்க சொல்கிறத கேட்கணும், அப்புறம் மதிக்கவும் செய்யணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை